அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சுவையான பாவக்காய் பொரியல் என்னோட ஸ்டைலில் பார்க்கலாமா? ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகா சேர்த்துடுறேன். வெங்காயம் மிச்சமாக இருந்தால் தான் பாவக்காயில் கசப்பு இருக்காது. பாவக்காய் கட் பண்ணி உப்பு போட்டு பிசைஞ்சு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதில் ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ப்ரான் சேர்க்குறேன். ப்ரான் ஸ்கிப் பண்ணிவிடுங்க வானான்றவங்க. கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வச்சுக்கிற பாவக்காவையும் இதில் சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா வேக வைங்க. பாவக்காய் நல்லா வெந்து வரணும். இப்போ இது எனக்கு வேகலை. நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி வீடியோக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம வச்சுக்கிற மல்லிக்கீரையை இதில் சேர்த்துடலாம். மல்லிக்கீரையும் சேர்த்துட்டு இதுக்கு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்கணும். தேங்காய் துருவலும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம பாவக்காய் பொரியல். இதே மெத்தடில் செய்யுங்க, டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.